அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. பம்கின் வச்சு நான் நிறைய ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் இந்த பம்கின் கேக் ரெடி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக. ஆனால் இதில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். பம்கின் ஹல்வா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அரைச்ச பேஸ்ட்டில் ஹல்வாக்கு 1 கப், அதுக்கப்புறம் கேக் செய்யலாம்னு சொல்லி பம்கின் பேஸ்ட் நான் 1 கப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த கேக் செய்கிறதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். அதோட மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாம் வெள்ளைக்கரும் எடுத்தாச்சு. இப்போது இந்த பீட்டரால் நல்லா பீட் பண்ணிவிட்டு சுகர் பவுடர் நான் 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் இப்போது மஞ்சக்கரும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு அரைச்ச பம்கின் பேஸ்ட் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சிங்கில் 1 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச எக் ஒயிட்டில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கட்டிங் ஃபுல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆனதும் மிச்சம் இருக்கிற எக் ஒயிட்டில் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேக்கில் ஈனோ சேர்த்துருக்கேன். ஈனோ ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேண்டாம், நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். திராட்சை, எள்ளு இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான பம்கின் கேக் ரெடி. ஆனால் நான் இதில் என்ன சொதுப்புனேன்னா கேக் சரியாக பேக் ஆகலைன்னு நினச்சி நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் கேக் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது நான் ஏன் வீடியோ எடுக்கலைன்னு சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட். அஸ்ஸலாமு அலைக்கும்.